ஹலோ எவ்ரிவான். இந்த நாளிலும் இந்த நம்பிக்கையின் சத்தத்துக்கு உங்களை ஒரு விசை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வசனம் சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் எல்லா பயங்களுக்கும் அவர் என்னை நீங்களாக்கினார். என்னுடைய எல்லா பயங்களுக்கும் என்னை அவர் நீங்களாக்கினார். இன்னைக்கு பக்தன் தாவீது சொல்கிறார், ஆண்டவர் என்னை எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார். இன்றைக்கு அதே தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் நம்ம பயந்து கொண்டிருக்க காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மளை நீங்களாக்க போகிறார். ஆண்டவர் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்க போறாருங்க. இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசா தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீங்க. இன்றைக்கு அனைவருக்கும் ஒரே விதமான பயம் இல்லைங்க. எல்லாருக்கும் வித்தியாசமான பயம், ஒருத்தருக்கு வித்தியாசமான பயம். நான் சில பேரை இப்படி பார்த்திருக்கேன், நான் மரிச்சிருவேனா அந்த சில பேருக்கு பயம். ஐயோ நான் சீக்கிரம் மரிச்சிருவேனா அந்த சில பேருக்கு பயம். சில பேருக்கு என்ன பயம் தெரியுங்களா? ஐயோ நான் வியாதியின் படுக்கையில போயிடுவேனா கடைசி காலத்துல பயம். சில பேருக்கு என்ன பயம் தெரியுங்களா? நான் அவசரப்பட்டு இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த பிசினஸ் சக்சீட் ஆகுமா அந்த சில பேருக்கு பயம். இன்றைக்கு சிலருக்கு இந்த கொரோனாவை நிமித்தம் அநேகருக்கு வேலை போய்விட்டது, அவங்களுக்கு திருப்பி வேலை கிடைக்குமான்ட்டு பயம். சில பேருக்கு இந்த கொரோனாவை நிமித்தம் பிசினஸ் எல்லாம் டவுனா போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் திருப்பி பிசினஸ் நல்லா பிக்கப் ஆகுமான்ட்டு பயம். இன்னைக்கு அநேக பேருக்கு வித்தியாசமான பயம் இருக்குங்க. சில பேருக்கு கடன் பயம், ஐயோ நான் இவ்வளவு கடன் வாங்கி வச்சுட்டேனே, இதை எப்படி ரீபே பண்ண போறேன் அந்த சில பேருக்கு பயம். சில பேருக்கு கிரெடிட் கார்டு இருக்கும் போது நல்லா கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி எல்லாம் வாங்கிடுவாங்க. பில்லு கட்டும் போது பயம், ஐயோ நான் பில்லு கட்டணுமே, நான் காசுக்கு எங்க போவேன் அந்த சில பேருக்கு அப்படி ஒரு பயம். அநேக விதமான பயம், வித்தியாசமான பயம். இன்னைக்கு பிசாசானவன் நம்முடைய காதுகளை போட்டு கொண்டிருக்கிறான். இந்த பயத்துல இருந்து உன்னை யாரும் விடி வைக்கிறதுக்கு இல்லை, இந்த பயத்துல இருந்து உன்னை யாரும் விடி வைக்கிறதுக்கு இல்லை, இந்த பிரச்சனையில இருந்து உன்னை யாரும் விடுவிக்க முடியாதுப்பா. உன் பெற்றோர் விடுவிக்க முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விடுவிக்க முடியாது. இன்னைக்கு பிசாசானவன் காதுல போட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை தேடு. தாவீது இந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அன்றைக்கு கர்த்தர் செவி கொடுத்தார்னா இன்றைக்கு உங்க ஜெபத்துக்கும் என் ஜெபத்துக்கும் நம்ம அவரை தேடும் போது அவர் நம்மளுக்கு செவி கொடுக்க வல்லவரா இருக்காருங்க. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன்க. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. நம்மளுக்கு வசனம் கொடுத்தாரா அவர் நிச்சயமா நிறைவேற்றுவாங்க. நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா அவர் நிச்சயமா நிறைவேற்றுவாங்க. இன்றைக்கு நம்ம பயத்தெல்லாம் ஆண்டவர் நீங்களாக்கி போட போகிறார், நீங்களாக்கி நிர்மூலமாக போகிறார். அதை ஒன்றுமில்லாமல் இன்றைக்கு கர்த்தராக வல்லவரா இருக்காங்க. சின்ன தாவீது, பெரிய கோலியாத்து, எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். மொத்த இஸ்ரவேல் ஆர்மி அந்த கோலியாத்துக்கு பயந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. சின்ன தாவீது போறான் கோலியாத்தை சந்திக்க. கோலியாத்தை சொல்றான், நீ சின்ன பையனா இருக்கே போப்பா அப்படின்றான். ஆனா தாவீது சொல்றான், நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடையும் வந்திருக்கிற, ஆனா நானும் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால வந்திருக்கிறேன், நான் தான் வெற்றி பெறுவேன். அந்த சின்ன தாவீது அந்த பெரிய கோலியாத்தை வெற்றி அடைஞ்சான்ல. அது போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய பயமா இருந்தாலும் சரிங்க, அந்த பயம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பயம் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு தேவன் சொல்கிறாரு, நம்ம அவர் நாமத்துல போகும்போது, நம்ம அவரை தேடும் போது நம்மளுக்கு எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் நம்மளை நீங்களாக்க போகிறார். இயேசுவும் சீஷர்களும் படகுல போய் கொண்டு இருக்கிறாங்க. புயல் காத்து அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, சீஷருங்க பயப்படுறாங்க. Jesus, we are going to perish. ஆண்டவரே நாங்கள் மாண்டு மடிந்து போக போகிறோம், நாங்கெல்லாம் மரிக்க போகிறோம் ஆண்டவரே. இயேசு சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. அந்த இயேசு முன்னொரு வார்த்தை சொல்றாரு, அந்த காத்தையும் கடலையும் பார்த்து தேவன் அடர்த்தினார், தேவன் அதட்டினார். அந்த காற்றும் கடலும் தேவனுடைய நாமத்துக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்பட்டுச்சுங்க. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்பட்டுச்சு. அந்த காத்தும் கடலும் கீழ்ப்படியும் போது உங்க கடன் பிரச்சனை கீழ்ப்படியாதா? உங்களுடைய சுகவீனம் கீழ்ப்படியாதா? உங்களோட மரணத்தின் பயம் கீழ்ப்படியாதா? உங்கள் வியாதியின் பயம் கீழ்ப்படியாதா? உங்க பிசினஸின் பயம் கீழ்ப்படியாதா? இந்த கொரோனா வைரஸின் பயம் கீழ்ப்படியாதா? எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கீழ்ப்படியாங்க. ஏன்னா அவருடைய நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் பெரிய நாமம், எல்லா நாமத்தை காட்டிலும் அவருடைய நாமம் பெரிய நாமங்க. இன்றைக்கு நம்ம அந்த நாமத்தை தேடும் போது, இன்றைக்கு நம்ம அவரை தேடும் போது கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் பயத்துக்கு முன்னே நீங்களாக்க போகிறேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பயம்ன்றதே இருக்க போறது இல்லை. எதுக்கும் நம்ம பயப்பட வேணாங்க, எதுக்கும் நம்ம பயப்பட வேணாம். பெரிய தேவன் நம்மளோட இருக்கிறார்.
நம்மளுடைய பெரிய தேவன் இருக்கிறார், நம்ம எதுக்கு பயப்படணும்? நான் விசுவாசிக்கிறதுனால நான் தேவனுடைய மகிமையை நான் காண போறேன். நீங்க விசுவாசிங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுடைய மகிமை நீங்க காண்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல வசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கையில எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்க போகிறீரே, எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்க போகிறீர்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படியே எங்க வாழ்க்கையில செய்யப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொடுங்க, எங்களை வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நல்ல நாளிலும் நான் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு உற்சாகப்படுத்துற வாசத்தோட நாளை தான் சந்திக்கிறேன். Until then, bye from Sam. ஒருவேளை உங்களுக்கு ஜெப குறிப்பு ஜெப விண்ணப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட முடிவில் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்கப்படும். அந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்க ஜெப விண்ணப்பம் அனுப்புங்க. நான் உங்களை ஜெபிச்சு கொண்டிருப்பேன். God bless you. God be with you. Amen.